ஹலோ சிஸ்டர். வாங்க. அட, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது தம்பி? என்னப்பா இப்படி மெலிஞ்சு போயிட்ட? வெளியில தான் வாங்கி சாப்பிடுறியா? சரி விடு, நான் உனக்கு நல்லா சமைச்சு தரேன். அட, இவங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. வந்து உட்காருங்க. பரவாயில்லையே, எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. சரி சிஸ்டர், இந்தாங்க, இது உங்களுக்காக. அடடா, என்னப்பா நீ இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனா? என்ன சொல்லு. இது கடையில ஒண்ணு வாங்கலக்கா, வீட்ல செஞ்சது. அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். தேங்க்ஸ் பா. சரி, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். சரிங்க. டேஃபங், நீ அந்த மருந்து வரும்போது மெடிக்கல்ல தானே வாங்கிட்டு வந்த? அவங்க கிட்ட சொல்லிடாத. ஹேய், இந்த இடம் ஓகேவா? ஆக்சுவலா இந்த இடம் கொஞ்சம் ஓகே தான். இங்க வந்தா பேய்களை பார்க்க முடியும்னு நினைச்சேன். கூச்சப்படாம சாப்பிடுமா. ஆனா பேசுறத மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசு. ஏன்னா இத கேட்டா இங்க இருக்கவங்க கோச்சுப்பாங்க. நான் சொல்றது புரியுதல்ல? வாங்க. இவங்கெல்லாம் உன் கிளாஸ்மேட்டா? ஆமா, நாங்க எல்லாரும் ஹிஸ்டரி கிளப்ல ஒன்னா இருக்கோம். அப்போதான் இந்த ஸ்கூலோட ஹிஸ்டரிய பத்தி ஃபங்க எங்க கிட்ட சொன்னா. அத கேட்ட உடனே எங்களுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு. அதான் இங்க உடனே வந்துட்டோம். ஓஹோ, அப்படியா? நடிக்காதடா, முதல்ல பொய்ய சொல்லாம உண்மையை சொல்றியா? இங்க இருக்கிற பேய் தானே பார்க்க வந்த. நான் தான் உன்கிட்ட சொன்னல, பேசும்போது பார்த்து பேசு. இத கேட்டா இங்க இருக்கவங்க கோச்சுப்பாங்க. சரி, நைட் ஆயிடுச்சுன்னா நீங்க யாரும் வெளியில வந்து சுத்திட்டு இருக்காதீங்க. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க ஏதாவது பாத்தீங்கனாலோ கேட்டீங்கனாலோ அதை அப்படியே விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா படுத்து தூங்கிடுங்க. இப்ப எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க? நைட் டைம்ல இந்த இடத்துல ஆபத்து வருமா? இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்தது? இப்ப முக்கியம் இல்லம்மா. மனுஷனா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். டேஃபங், அப்ப உண்மையாவே இந்த இடத்துல பேய் இருக்காடா? அதெல்லாம் இல்லப்பா, நான் நைட்ல நிறைய வாட்டி இங்கெல்லாம் சுத்தி இருக்கேன். எதுவுமே பார்த்தது இல்ல. இது சும்மா சின்ன பசங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்ற கதை. ஆனா அவங்க சொல்லும் போதே ஏதோ ஒரு மாதிரி சொன்னாங்களே. அப்ப உனக்கு தெரியாம ஏதாவது இருக்குமோ? சும்மா எதையாவது நினைச்சிட்டு பயப்படாத. கைஸ், இங்க பக்கத்துல ஒரு சூப்பர்